வீவர்ஸ் என்னைக்கும் வீவர்ஸ் தான். புரியுங்களா சொல்றது? அதனால இதெல்லாம் கிடையாதுமா. இதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல தினசரி செய்தி வெளியிடுறது தான். எல்லாருக்கும் இதான் நிலைமை. உடனே தம்பி இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ரவிமோகன் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இந்த ஊடகங்கள்லாம் நமக்கு எதிராக அப்படிலாம் கிடையாது. இதே ஊடகங்கள் நாளைக்கு உங்களை ஆகா ஓகோன்னு வரும். எனக்கு ஒரு படம் ஜெயிச்சு கொடுங்க. அப்படியே மறுவாழ்வு பெற்றார். இது கம்பேக் கொடுத்தார். ரவிமோகன் இஸ் கம் பேக். அப்படியே பிளாஸ்ட் வானுங்க. அது என்ன பண்ணுவீங்க? இது வந்து சைபர் புல்லிங்கீங்களா? நாளைக்கே இந்த ஊடகம் உங்களை மாத்தி பேசும். ரவிமோகன் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. சூப்பரா. ஏன் இப்ப சொன்னாங்கல்ல? இப்ப சமீபத்தில் அந்த பராசக்தி படத்துல என்ன சொன்ன வில்லன் கேரக்டர்ல வந்து ரவிமோகன் வந்து அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டாருங்க, துவம்சம் பண்ணிட்டாருங்க சொன்னாங்களா இல்லையா? படம் அவுட்டு. அவரோட கேரக்டர் ஆனா அவர் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வில்லன் கேரக்டர் நல்லா நடிச்சாருங்க. ஏன்னா புரிஞ்சிடுச்சு வில்லன். ஏன்னா இப்ப வந்து அவர் கிட்டத்தட்ட நிஜ வாழ்க்கையில வில்லன் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க இல்லையா? ஆனா அந்த கேரக்டர்